வவுனியாவில் பிள்ளையார் ஆலய வளாகத்தில் விகாரை அமைக்கும் முயற்சி, தொல்பொருள் திணைக்களகத்திற்கு எதிராக மக்கள் எதிர்ப்பு. அமைச்சரவையில் 6 அமைச்சர்களுக்கு எதிராக கடும் சட்ட நடவடிக்கை, ஊழல் குற்ற விசாரணை ஆரம்பம். தையிட்டி காணி உரிமையாளர்கள் விகாராதிபதியிடம் தஞ்சம், ஜனாதிபதி தம்மை ஏமாற்றிவிட்டதாக குற்றச்சாட்டு. ரவுடிகள் போல மோதிக்கொண்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள், ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் பதற்ற நிலை. அனாதரவாக நடுவீதிக்கு வந்த சந்திரிகா, சமூக வலைதளங்களில் வெளியான புகைப்படம். டக்கியை தடுப்பு காவலில் வைத்து விசாரிக்க உத்தரவு, 72 மணித்தியாலங்களுக்குள் வெளிவரப்போகும் உண்மைகள். என்பிபியுடன் கூட்டு சேர்ந்தாரா அர்ச்சுனா, ரகசியமாக இடுப்பை கிள்ளிய அமைச்சரால் வெடித்த புதிய சர்ச்சை. நிவாரண பணத்தை வாங்குவோருக்கு காத்திருக்கும் சிக்கல், வெளியான முக்கிய அறிவிப்பு. யாழ்ப்பாணம் மற்றும் திருகோணமலை பகுதிகளில் எழுந்த சர்ச்சைகளுக்கு பின்னர் தற்போது வவுனியா சமணங்குளம் கள்ளுமலை பகுதியில் உள்ள பிள்ளையார் ஆலயத்தை சுற்றியுள்ள நிலப்பரப்பில் விகாரை ஒன்றை அமைக்கும் நடவடிக்கைகளில் தொல்பொருள் திணைக்களம் ஈடுபட்டு வருவதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. இதற்கு எதிராக அப்பகுதி மக்கள் கடும் அதிருப்தியை வெளியிட்டுள்ளனர். கடந்த சில காலங்களாக குறித்த பிள்ளையார் ஆலயத்தில் மேற்கொள்ளப்பட்ட கட்டுமானம் மற்றும் புனரமைப்பின் நடவடிக்கைகளுக்கு தொல்பொருள் திணைக்களம் தடைகள் விதித்துள்ளதாகவும் ஆலயத்தின் இயல்பான வளர்ச்சிக்கு அனுமதி வழங்கப்படவில்லை என்றும் மக்கள் தெரிவிக்கின்றனர். சில ஆண்டுகளுக்கு முன்னர் அந்த பகுதி தொல்பொருள் முக்கியத்துவம் வாய்ந்த பிரதேசம் என அறிவிக்கப்பட்டு அதற்கான பெயர் பலகை ஒன்றும் நிறுவப்பட்டிருந்ததாக கூறப்படுகிறது. இதன் அடிப்படையில் ஆலயத்தின் தினசரி பூசை மற்றும் வழிபாடுகளுக்கு மட்டும் அனுமதி வழங்கப்பட்டதுடன் எந்தவிதமான கட்டுமான அல்லது மேம்பாட்டு பணிகளுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருந்தது. அத்துடன் பிள்ளையார் ஆலயத்தில் மேற்கொள்ளப்பட்டு வந்த கட்டுமான பணிகள் இடைநிறுத்தப்பட்டதோடு பழுதடைந்த பகுதிகளை கூட புனரமைக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அப்பகுதி மக்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். இந்த நிலைமை மத வழிபாட்டு உரிமைகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்துவதாக கூறும் மக்கள் தொல்பொருள் திணைக்களகத்தின் நடவடிக்கைகளுக்கு எதிராக தங்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தி வருகின்றனர். அரசாங்கத்தைச் சேர்ந்த 6 அமைச்சர்களின் அறிவிக்கப்படாத சொத்துக்கள் தொடர்பாக பண மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் விசாரணைகளை ஆரம்பிக்க லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணையகம் தீர்மானித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளன. லஞ்சம், ஊழல் மற்றும் அரச வளங்களின் வீண் விரயத்திற்கு எதிரான குடிமக்கள் அதிகார அமைப்பின் தலைவர் ஜமுனி கமந்த துசார ஆணையகத்தில் சமர்ப்பித்த புகாரின் அடிப்படையிலேயே இந்த விசாரணை நடவடிக்கை தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன் ஒரு பகுதியாக 5 அமைச்சரவை அமைச்சர்கள் மற்றும் ஒரு துணை அமைச்சரின் சொத்துக்கள் எவ்வாறு பெறப்பட்டன, அவை சட்டபூர்வமான வருமானத்துடன் ஒத்துப்போகிறதா என்பதை குறித்து விரிவான ஆய்வு மேற்கொள்ளப்பட உள்ளது. இந்த விசாரணைக்கு கொண்டுவரப்பட உள்ளவர்களில் அமைச்சரவை அமைச்சர்கள் விமல் ரத்நாயக்க, வசந்த சமரசிங்க, குமார ஜெயக்கொடி, சுனில் கேந்துர்நெத்தி, நலிந்த ஜெயதிச மற்றும் துணை அமைச்சர் சுனில் வட்டகல ஆகியோர் அடங்குவதாக லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணையம் தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் இந்த வழக்கு தொடர்பாக மேலதிக வாக்குமூலம் வழங்குவதற்காக ஜமுனி கமந்த துசாராவை எதிர்வரும் 30ஆம் தேதி ஆணையகத்தின் முன்னிலையில் ஆஜராகுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளதாக தென்னிலங்கை ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. யாழ்ப்பாணம் தையிட்டி பகுதியில் விகாரை அமைப்பதற்காக தனியார் காணிகளை இழந்த காணி உரிமையாளர்கள் நைனாதீவு நாகதீப விகாரையின் விகாராதிபதியை நேரில் சந்தித்து தமது காணிகளை மீண்டும் பெற்றுக் கொள்வது தொடர்பில் கலந்துரையாடியுள்ளனர். தையிட்டி பகுதியில் உள்ள தனியார் காணிகள் இராணுவத்தின் தலையீட்டுடன் கைப்பற்றப்பட்டு அங்கு திஸ்ஸ விகாரை கட்டப்பட்டதாக கூறப்படும் நிலையில் பாதிக்கப்பட்ட காணி உரிமையாளர்கள் நீண்ட காலமாக தமது காணிகளை மீள பெற வேண்டும் என போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இதற்கிடையில் ஜனாதிபதி அனுரகுமார பதவியேற்ற பின்னர் மக்களின் காணி மக்களுக்கே என்ற நிலைப்பாட்டை வெளிப்படுத்தியதுடன் தையிட்டி விகாரைக்கான கைப்பற்றப்பட்ட காணிகள் விடுவிக்கப்படும் எனவும் உறுதியளித்திருந்தார். எனினும் ஜனாதிபதி பதவியேற்று 1.5 ஆண்டுகளுக்கு மேலான காலம் கடந்தும் அந்த காணிகளில் ஒரு பகுதியாவது உரிமையாளர்களுக்கு மீள வழங்கப்படவில்லை என குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. இந்நிலையில் நைனாதீவு நாகதீப விகாராதிபதி தையிட்டி விகாரை அமைந்துள்ள நிலம் தனியார் உரிமைக்கு உட்பட்டது என்றும் அந்த காணியை உரிய உரிமையாளர்கள் மீள ஒப்படைப்பதே நீதியும் அறமும் எனவும் முன்பு கருத்து தெரிவித்திருந்தார். அந்த கருத்தின் தொடர்ச்சியாக காணி உரிமையாளர்கள் விகாராதிபதியை சந்தித்து தங்களுடைய காணி உரிமை ஆவணங்களின் நகல்களை வழங்கியதுடன் காணி விடுவிப்பை முன்னெடுக்க உதவுமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர்.
யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தின் போது கடும் கருத்து மோதல்கள் ஏற்பட்டதால் சபையில் குழப்பமான சூழ்நிலை உருவானது. இந்த கூட்டம் ஒருங்கிணைப்பு குழு தலைவர்களான அமைச்சர்கள் ராமலிங்கம் சந்திரசேகர், வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் மற்றும் யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் ஆகியோரின் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் யாழ்ப்பாண மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஆளும் மற்றும் எதிர்க்கட்சிகளைச் சேர்ந்த அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கலந்து கொண்டு தலைமை பீடத்தில் அமர்ந்திருந்தனர். இந்த நிலையில் பேரிடர் நிவாரண நடவடிக்கைகள் தொடர்பாக விரிவான கலந்துரையாடல் இடம்பெற்றது. அப்போது நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் கருத்து வெளியிட்டுக் கொண்டிருந்த போது நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் குறுக்கிட்டார். இதனால் இருவருக்கும் இடையில் கடும் வாய் தகராறு ஏற்பட்டது. அந்த சந்தர்ப்பத்தில் ஸ்ரீதரன் எம்பி குட்டிநாயை போன்று குறைத்துக் கொண்டிருக்க கூடாது என கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தியதாக கூறப்படுவதுடன் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா குறுக்கிட்டு ஒரு மக்கள் பிரதிநிதியை அவ்வாறு விமர்சிப்பது முறையல்ல என கேள்வி எழுப்பினார். மேலும் கல்வி அறிவு மற்றும் அரசியல் பண்பாடு குறித்து விமர்சனங்களை முன்வைத்த அர்ச்சுனா சில அரசியல்வாதிகள் கைநாட்டு அரசியல் நடத்துவதாகவும் குற்றம் சாட்டினார். இதற்கு பதிலளித்த ஸ்ரீதரன் எம்பி அதே அளவிலான கடும் தொனியில் எதிர்வினை தெரிவித்ததால் சபையில் சலசலப்பு அதிகரித்தது. இதனிடையே யாழ்ப்பாண மாவட்ட மருத்துவமனைகளின் நிலைமை குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கருத்து வெளியிட்ட போது அதற்கு மாறான நிலைப்பாட்டை நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா முன்வைத்தார். இதனால் அவர்களிடையிலும் வாக்குவாதம் ஏற்பட்டது. மேலும் யாழ்ப்பாண போதனா மருத்துவமனையின் பணிப்பாளர் தா சத்தியமூர்த்தி விளக்கம் ஒன்றை வழங்க முயன்ற போது அதற்கிடையில் ஏற்பட்ட குறுக்கீடுகள் காரணமாக அவ்வுரை தொடர முடியாத நிலை ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இதனால் கூட்ட அரங்கிலிருந்து மக்கள் பிரதிநிதிகள் தமது அதிருப்தியையும் எதிர்ப்பையும் வெளிப்படுத்தியதாக கூறப்படுகிறது. இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதியான சந்திரிகா பண்டாரநாயக்கா லண்டன் நகரில் ஒரு தெருவில் தனியாக நடந்து செல்லும் புகைப்படம் ஒன்று தற்போது சமூக வலைதளங்களில் பரவலாக பகிரப்பட்டு வருகிறது. இந்த படம் பல்வேறு கருத்துக்கள் மற்றும் விவாதங்களை இணையத்தில் உருவாக்கியுள்ளது. ஒரு காலத்தில் இலங்கையின் அரசியல் மேடையில் முக்கிய இடத்தை வகித்தவர் சந்திரிகா பண்டாரநாயக்கா. ஜனாதிபதியாக இருந்த காலகட்டத்தில் கடுமையான பாதுகாப்பு ஏற்பாடுகளுடன் நாட்டின் முக்கிய அரசியல் முடிவுகளில் மைய பாத்திரம் வகித்திருந்தார். குறிப்பாக அவரது ஆட்சி காலம் தொடர்பாக தமிழ் சமூகத்தில் இன்னும் பல நினைவுகளும் விமர்சனங்களும் நிலவி வருகின்றன. அவரது ஆட்சி காலத்தில் இடம்பெற்றதாக கூறப்படும் செம்மணி புதைகுழி சம்பவம் உள்ளிட்ட பல மனித உரிமை தொடர்பான விடயங்கள் இன்றும் விவாதத்துக்குரியவையாகவே உள்ளன. இவ்வாறான பின்னணியில் தற்போது வெளியாகியுள்ள இந்த புகைப்படம் பலரை சிந்திக்க வைத்துள்ளதாக சமூக ஊடக பயனாளர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர். காலம் யாரையும் ஒரு நிலையில் வைத்திருக்காது என்ற பழமொழியை நினைவுபடுத்தும் வகையில் ஒரு காலத்தில் நாட்டின் தலைவியாக இருந்த ஒருவர் இன்று வெளிநாட்டு நகரம் ஒன்றில் சாதாரண மனிதராக தோன்றும் காட்சி பல்வேறு உணர்வுகளை தூண்டியுள்ளதாக பதிவுகள் தெரிவிக்கின்றன. பணம், பதவி, அதிகாரம், புகழ் ஆகியவை எல்லாம் நிலைத்தவை அல்ல. காலப்போக்கில் அனைத்தும் மாறிவிடும் என்பதை இந்த படம் மீண்டும் நினைவூட்டுவதாக சமூக வலைத்தளங்களில் பலரும் தங்கள் கருத்துக்களை பதிவு செய்து வருகின்றனர். காணாமல் போனதாக கூறப்படும் பிஸ்டல் ரக துப்பாக்கி தொடர்பான விசாரணைகளின் கீழ் முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவை 72 மணித்தியாலங்கள் தடுப்பு காவலில் வைத்து விசாரிக்க நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளதாக போலீஸ் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. குற்ற புலனாய்வு திணைக்களம் முன்வைத்த கோரிக்கையை ஏற்று இந்த உத்தரவு வழங்கப்பட்டதாகவும் சம்பவத்துடன் தொடர்புடைய பல முக்கிய அம்சங்கள் குறித்து தீவிர விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது. இராணுவத்தால் 2001ஆம் ஆண்டு தனிப்பட்ட பயன்பாட்டிற்காக சட்டபூர்வமாக வழங்கப்பட்டிருந்த துப்பாக்கி ஒன்று பின்னர் வெளிவேறிய பகுதியில் செயல்பட்ட பாதாள உலக செயல்களில் தொடர்புடைய ஒருவரிடமிருந்து மீட்கப்பட்ட சம்பவமே இவ்வழக்கின் தொடக்கமாக அமைந்துள்ளது. இந்த பின்னணியில் முன்னாள் அமைச்சர் கடந்த 26ஆம் தேதி மாலை கைது செய்யப்பட்டார். மேலும் 2019ஆம் ஆண்டு பாதாள உலக குழு தலைவரான மாதந்திரே மதோஸ் குறித்து முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளின் போதே குறித்த பிஸ்டல் ஆயுதம் அதிகாரிகளின் கைவசம் வந்திருந்தது என தெரிவிக்கப்பட்டது. இந்த ஆயுதம் வெளிவேறிய பகுதியில் உள்ள ஒரு பாலத்திற்கு அருகிலுள்ள காடான பகுதியில் மறைத்து வைக்கப்பட்ட நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டதாக விசாரணைகள் மூலம் தெரிய வந்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக மேலும் பல முக்கிய தகவல்கள் வெளிவரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் கொலை விசாரணை பிரிவினர் சம்பவம் குறித்து மேலதிக விசாரணைகளை தொடர்ச்சியாக முன்னெடுத்து வருகின்றனர்.
யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தின் போது இடம்பெற்றதாக கூறப்படும் ஒரு வீடியோ காட்சியை தொடர்ந்து நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா தொடர்பாக சமூக வலைத்தளங்களில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. யாழ்ப்பாண மாவட்டத்தில் நடைபெற்ற ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தின் போது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அர்ச்சுனா ராமநாதன், கஜேந்திரன் மற்றும் ஸ்ரீதரன் ஆகியோருக்கிடையில் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இது இவ்வாறு இருக்க, கூட்டத்தின் இடையில் அர்ச்சுனா எம்பியின் இடுப்பை அமைச்சர் சந்திரசேகர் கிள்ளி கிளுகிழுப்பு மூட்டிய காணொளி வெளியான நிலையில் இந்த ரணகணத்திலும் கிளுகிழுப்பா என சமூக வலைத்தளவாசிகள் கருத்து பதிவிட்டுள்ளனர். இத்தனை அரசியல் பதற்றங்களுக்கிடையில் இப்படி ஒரு நடத்தை தேவையா என பலரும் சமூக ஊடகங்களில் கேள்வி எழுப்பி வருகின்றனர். இந்த சம்பவம் தொடர்பில் இதுவரை அதிகாரப்பூர்வ விளக்கம் எதுவும் வெளியிடப்படவில்லை. இருப்பினும் இந்த வீடியோ அரசியல் வட்டாரங்களிலும் சமூக ஊடக பயனாளர்களிடையிலும் பரவலான விவாதத்தை உருவாக்கியுள்ளது. டித்வா பேரிடரால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக வழங்கப்படும் நிவாரண நிதியை இணைய வழியாக பெறும்போது பொதுமக்கள் அதிக கவனத்துடன் செயல்பட வேண்டும் என இலங்கை கணினி அவசர தயார் நிலை குழு முக்கிய எச்சரிக்கையை வெளியிட்டுள்ளது. சமீப காலமாக இணையதளங்கள் மற்றும் மொபைல் தகவல்கள் பரிமாற்றங்கள் ஊடாக நடைபெறும் மோசடிகள் அதிகரித்துள்ளதன் காரணமாக இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. டித்வா பேரிடரால் ஏற்பட்ட இழப்புகளை ஈடு செய்ய வழங்கப்படும் நிதியை குறிவைத்து சில மோசடி கும்பல்கள் போலியான இணையதளங்களை உருவாக்கி பொதுமக்களை ஏமாற்ற முயற்சிப்பதாக தெரிய வந்துள்ளது. இவ்வாறான பல போலி தளங்கள் கண்டறியப்பட்டு உடனடியாக செயலிழக்க செய்யப்பட்டுள்ளதாகவும் சிரேஷ்ட தகவல் பாதுகாப்பு பொறியியலாளர் சாருகா தமுனுபொல தெரிவித்துள்ளார். மேலும் பண்டிகை காலத்தை முன்னிட்டு பரிசு வென்றுள்ளீர்கள் என தெரிவிக்கும் சந்தேகத்துக்கிடமான குறுஞ்செய்திகள் மற்றும் தொலைபேசி அழைப்புகள் தொடர்பாகவும் பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இவ்வாறான தகவல்களை நம்பி தனிப்பட்ட விவரங்களை வழங்குவது நிதி இழப்புகளுக்கு வழிவகுக்க கூடும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். இதனால் நிவாரண நிதி தொடர்பான தகவல்களை அதிகாரப்பூர்வ அரசாங்க இணையதளங்கள் மற்றும் நம்பகமான ஊடகங்கள் மூலமாக மட்டுமே உறுதி செய்து கொள்ளுமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது.